வணக்கம். ஜெய முரசு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த முறை கொத்தவரங்காயோட மருத்துவ பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இளமையாகவும் பசுமையாகவும் மெல்லிதாகவும் கொத்தவரங்காய் காணப்படுவதால் கொத்தவரங்காய் போல உடம்பு அலைக் என்ற சினிமா பாடல் அக்காலத்தில் மிகவும் பாப்புலர். அரேபியர்கள் இதை தங்களது குதிரைக்கு தீவனமாக பயன்படுத்தினர். குதிரை வியாபாரம் செய்ய வந்த அவர்கள்தான் இதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினர். இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இதன் 80% உற்பத்தியை இந்தியா பூர்த்தி செய்கிறது. ஜூலை முதல் அக்டோபர் வரை அதிக அளவு கிடைக்கிறது. பிஞ்சுக்காய் உணவாகவும் முற்றியவை கால்நடைக்கு உணவாகவும் முதிர்ந்த இதன் விதையிலிருந்து பிசின் தயாரிக்கப்படுகிறது. ஆகவே உணவுப் பயிராகவும் வணிக பயிராகவும் உள்ளது. காற்றில் உள்ள நைட்ரஜனை சேமிக்கும் பழக்கம் இச்செடிக்கு உள்ளதால் வறட்சியை தாங்கி வளரும் செடியாக உள்ளது. நல்ல சூரிய ஒளியும் வடிகால் அமைப்பு மண்ணும் இப்பயிருக்கு தேவை. நடவின் போதும் காய்க்கும் பருவத்திலும் நீர் அதிகம் தேவைப்படுகிறது. இக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் பி சத்துக்கள் உள்ளது. மேலும் தாது உப்புக்களான கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்புச்சத்து, அதிக அளவு நார்ச்சத்து, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் ஆகியவை உள்ளது. கொத்தவரங்காயில் உள்ள கிளைகோநியூட்ரியன்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது. எனவே சர்க்கரை நோயாளிகள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் உள்ள கால்சியம், பாஸ்பரஸ் எலும்புகளை வலுப்படுத்தி அவை உடையாமல் பாதுகாக்கிறது. எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இதில் உள்ள நார்ச்சத்து இரத்தத்தில் படிந்துள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிறது. மாரடைப்பு, இதய நோய் வராமல் தடுக்கிறது. இதய நலத்தை விரும்புபவர்கள் இதை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இதில் உள்ள இரும்பு சத்து இரத்தத்தில் உள்ள சிவப்பணுவை அதிகரிக்க செய்கிறது. இதனால் ஆக்சிஜன் உள்ளிழுக்கும் திறன் அதிகரித்து ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் உடல் உறுப்புகளுக்கு சீராக செலுத்தப்படுவதால் அவை திறம்பட செயல்படுகிறது. இளம் கொத்தவரங்காயுடன் சிறிது உப்பு சேர்த்து வேக வைத்து பின் வெயிலில் உலர்த்த வேண்டும். நன்கு காய்ந்த வத்தலை சேமித்து வைக்க வேண்டும். தேவைப்படும் போது அவ்வத்தலை எண்ணெயில் பொரித்து சாப்பாட்டுடன் சேர்த்து கொள்ளலாம். கொத்தவரங்காயை பற்றி நாங்கள் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். கோவில்களின் வரலாறு பற்றியும் மூலிகைகள் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா ஜெயமுரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து அழுத்திக்கோங்க. மேலும் சில நல்ல தகவலுக்காக காத்திருங்க. நன்றி, வணக்கம்.